சினிமா பூங்கா நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு தரும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். பல வருடங்களுக்கு பின்னாடி ஆக்ஷன் கிங் அர்ஜுன் நடிக்கும் பிளாஸ்ட். அர்ஜுனு படத்தை நம்ம எதை நோக்கி பார்ப்போம் அப்படின்னா ஆக்ஷன். அந்த ஆக்ஷனுக்கு கரெக்டான தீனி கொடுத்துருக்க படம் இந்த படம். இந்த படத்தில் அர்ஜுன், அபிராமி, கீர்த்தி முகுந்தன் அத்தனை பேருமே படத்தில் கலக்கியிருக்காங்க. ஃபைட்டு சீன் ஒவ்வொன்றும் அற்புதமான சீன். இந்த கதை என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு அழகான ஃபேமிலி. அர்ஜுன் கராத்தே மாஸ்டர். அவரை பொறுத்த வரைக்கும் நாட்டில் எது நடந்தாலும், எந்த தப்பு நடந்தாலும் அதை தட்டி கேட்கணும் அப்படிங்கிற ஒரு மனப்பான்மை உள்ளவர். அதை அவருக்கு தன் மனைவி மகளுக்கு சொல்லி கொடுத்து வளர்க்குறாரு. எங்கே தப்பு நடந்தாலும் அதை நம்ம தட்டி கேட்கணும். நமக்கு மட்டும் இல்லை, மற்றவர்களுக்கும் அந்த தவறு நடந்தாலும், அநியாயம் நடந்தாலும் அதை தட்டி கேட்கணும் அப்படிங்கிற ஒரு கான்செப்டை அவர் விதைக்கிறாரு. அந்த டயத்தில் அந்த ஊரில் ஒரு வில்லன், எல்லா படங்களுக்கும் வில்லன் வந்தால் தானே கதை. அந்த வில்லன் என்ன பண்ணுறான், அந்த ஊரை அழித்து அந்த செல்வங்களை கொள்ளையடிக்கிறதுக்கான முயற்சிகளை ஈடுபடுறான். இந்த வில்லனுக்கு அரசியல்வாதி துணை போகிறாரு. அப்போ இந்த ஃபேமிலிக்கும் வில்லனுக்குமான பகைமை ஏற்படுகிறது. இதுதான் கதை. வில்லன் வந்தோடனே என்னடா அறுத பழசான கதை மாதிரி மசாலாவை அரைக்க போகிறாங்களோன்னு நினச்சா, அதை அப்படியே ட்விஸ்ட் பண்ணி சூப்பராக பண்ணியிருக்காரு இயக்குனர். அவருக்கு ஒரு வாழ்த்துக்கள் கண்டிப்பாக சொல்லணும். இந்த கதையை கொண்டு போன விதம், அதில் நடித்திருந்த நடிகர்கள் அனைத்துமே அற்புதம். ரொம்ப நாளைக்கு அப்புறம் அர்ஜுனுடைய ஃபைட் கண்கொள்ளா காட்சி. அவ்வளோ அருமையாக பண்ணியிருக்காரு. அதே மாதிரி அபிராமி, பிரீத்தி முகுந்தன் எல்லாருமே ஃபைட்டு சூப்பராக பண்ணியிருக்காங்க. கிளைமாக்ஸ் ஃபைட்லாம் A1. இதில் ஒரு சில சின்ன சின்ன குறைபாடுகள் இருந்தாலும் இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே போய் தியேட்டரில் பார்த்து என்ஜாய் பண்ணக்கூடிய ஒரு அருமையான படம். இதில் ஒரு பெரிய நல்ல விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, காதல் டூயட் இந்த கன்றாவிலாம் இல்லை. அது வரைக்கும் இந்த படம் வெற்றி படமாக அமைஞ்சதுன்னு தான் சொல்லணும். ஒரு பக்கா ஃபேமிலி ஸ்டோரியில் ஒரு ஆக்ஷன் படம். இயக்குனர் சுபாஷ் பிரமாதமாக பண்ணியிருக்காரு. அதில் பணிபுரிந்த அத்தனை தொழில்நுட்ப கலைஞர்களும், எடிட்டராக இருக்கட்டும், கேமராமேனாக இருக்கட்டும், எல்லாருமே பிரமாதமாக பண்ணியிருக்காங்க. ஆக மொத்தத்தில் இந்த படம் பார்க்கக்கூடிய இந்த வருடத்தில் ஒரு அருமையான ஆக்ஷன் படம் அப்படின்னு தான் சொல்லணும். அனைவரும் தியேட்டரில் சென்று பாருங்கள். சாமானியின் பார்வையில் பிளாஸ்ட் 100க்கு 70 மதிப்பெண்கள். நன்றி.